கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே ஸ்திரீயின் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Mystery of the Woman. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the book of Revelations chapter 17 verse 7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். And the angel said unto me, Wherefore didst thou marvel? I will tell thee the mystery of the woman and of the beast that carrieth her, which hath the 7 heads and 10 horns. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த ஸ்திரீயின் ரகசியத்தை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். These days we are meditating about the mystery of this woman. முதலாவது, இந்த ஸ்திரீ என்பது விழுந்து போன சபை. இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் அந்திகிறிஸ்துவை பின்பற்ற போகிறதான ஒரு விழுந்து போன சபை. First of all, this woman are those who will be left behind in the secret coming of Lord Jesus Christ, and during the reign of Antichrist will be following Antichrist, which is called the fallen church. இந்த ஸ்திரீக்கு கர்த்தராகிய இயேசு கொடுத்ததான பெயர் புத்தி இல்லாத கன்னிகை என்று மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு இவர்களை புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று அழைக்கிறார். In Matthew chapter 25, Lord Jesus calls this group as the foolish virgins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த ஸ்திரீயின் இருப்பிடத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, முதலாவது, அவள் திரளான தண்ணீர்களின் மேல் காணப்பட்டாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். In Revelation chapter 17 verse 1, we saw that this woman sitteth upon many waters. இரண்டாவதாக, அவள் 7 மலைகளின் மேல் உட்கார்ந்திருப்பதாக நாம் பார்த்தோம். And secondly, we saw that she was seated upon 7 mountains. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of Revelations chapter 17 verse 9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். And here is the mind which hath wisdom. The 7 heads are 7 mountains on which the woman sitteth. அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். The 7 mountains on which the woman sitteth. இன்னைக்கு முழு உலகத்திலும் 7 மலைகளின் மேல் அமர்ந்திருக்கிற அல்லது அமைந்திருக்கிற பட்டணம் ரோம் பட்டணமாய் இருக்கிறது. Today the city of Rome is the only city which is situated upon 7 mountains. ஆகவே இது ரோம் பட்டணத்தை குறித்து மாத்திரமல்ல, ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Not only does this reveal the city of Rome, but also the Roman Empire as a whole. ஏனென்றால் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அந்த 7 தலைகளையும் 7 சாம்ராஜ்யங்களுக்கு ஒப்பாக ஆவியானவர் விளக்கம் கொடுத்திருப்பதை நாம் பார்த்தோம். For in verse 10 we saw that the Spirit of the Lord has given an explanation as to 7 kingdoms or the 7 empires. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த 7 மலைகள் என்பது ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் வல்லமையை அல்லது ஒரு ஆவியை அது வெளிப்படுத்துகிறது. Therefore these 7 mountains show the power of the Roman Empire or its spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ரோம சாம்ராஜ்யம் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் அவர் மனிதனாய் வந்த வேளையில் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றதாக நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past we saw that this Roman Empire crucified Lord Jesus Christ on the cross. 1 கொரிந்தியரில் வாசிக்கும்போது, அவர்கள் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, அல்லது அந்த தேவ ஞானம், ரகசியமான தேவ ஞானம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே
அவர்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்ததாகவும், ஒருவேளை அந்த ரகசியமான தேவ ஞானம் அவர்களுக்கு தெரிந்திருக்குமானால் அந்த மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். In 1 Corinthians 2nd chapter we saw that this mystery of the wisdom of God was hidden to the Roman Empire, and therefore they crucified the Lord of glory on the cross. Had they known it, they would not have crucified the Lord of glory. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசி. 1 Corinthians chapter 2 verses 7 and 8. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. But we speak the wisdom of God in a mystery, even the hidden wisdom which God ordained before the world unto our glory, which none of the princes of this world knew. For had they known it, they would not have crucified the Lord of glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. They would not have crucified the Lord of glory. இப்ப ரகசியமான தேவ ஞானம் என்ன? Therefore, what is the mystery of the wisdom of God? அதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். தேவன் மனிதனாய் மாறினார். We saw that last week. That is, God became man. விழுந்து போன மனிதனை, உளையான பாவ சேற்றிலே பாவ குழியிலே காணப்படுகிற மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக, தம்மை போல மாற்றும்படியாக தேவன் மனிதனாய் மாறினார். To lift the fallen man, the man who was in a miry clay and man who was in a pit, the Lord came in the form of man to lift him up. ரகசியமான தேவ ஞானத்தை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நம்முடைய அனுதின ஜீவியத்திலே நாமும் கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறையக்கூடியவர்களாக காணப்படுவோம். Therefore, if we too do not understand the mystery of the wisdom of God, we too in our daily lives or our everyday lives would be crucifying the Lord of glory. அந்த ரகசியமான தேவ ஞானம் என்ன என்பதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்து விட்டோம். In the past we have already completed meditating about the mystery of the wisdom of God. இன்றைய தினத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற மற்றொரு கூட்டத்தாரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate about another group of people who were crucified Lord Jesus Christ and put him to an open shame. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, when we read in Hebrews chapter 6, அங்கே 4ஆம் வசனம் முதல் verse 4 onwards 6ஆம் வசனம் வரை till verse 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். For it is impossible for those who were once enlightened and who have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost and have tasted the good word of God and the powers of the world to come, if they shall fall away, to renew them again unto repentance, seeing they crucify to themselves the Son of God afresh and put him to an open shame. இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஆவி அல்லது அதற்கு மற்றொரு பெயர் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, அது எப்பொழுதும் உலகத்தில் கிரியை செய்கிறது. The spirit of the Roman Empire, or in other words it's also called the spirit of Antichrist, is already now working in this world. இந்த ஆவி நமக்குள்ளே பிரவேசிக்குமானால், if this spirit enters into us, நம் ஒவ்வொருவரையும் கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த வைக்கும். Using every one of us, it once again crucifies our Lord Jesus Christ on the cross and puts him to an open shame. இங்கே ஒரு கூட்ட தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அவர்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த வைக்கிறது. Here, using a group of children of God, it is crucifying Lord Jesus Christ on the cross once again and putting him to an open shame. இப்போது நாம் வாசித்த வேத பகுதியிலே உள்ளவர்கள் புறஜாதிகள் அல்ல, உலக ஜனங்கள் அல்ல, இயேசுவை அறியாதவர்கள் அல்ல. The scripture passage that we now read does not indicate the heathen or people who do not know Lord Jesus Christ. ஏதோ ஒரு உலகத்து மனிதனை, ஒரு புறஜாதியானை, கர்த்தராகிய இயேசுவை அறியாத ஒரு மனிதனை கொண்டு அல்ல.
Not somebody in the world or a heathen who does not know Lord Jesus Christ. மனம் திரும்பின ஞானஸ்நானம் எடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தேவனை கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த இந்த ஆவி செய்கிறது. The Spirit uses children of God who have repented of their sinful ways, have taken water baptism and have received the anointing of the Holy Spirit, and with them or by them it crucifies Lord Jesus Christ afresh and puts him to an open shame. இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே காணப்படுமானால் இங்கே நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And if such natures are found in us, it is written that to renew them again unto repentance cannot be done. ஆனால் அதே வேளையில் அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை தங்களுடைய நிலவரத்தை உணர்ந்து மனங்கசந்து அழுது உபவாசித்து கண்ணீர் விட்டால் இந்த அனுபவத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டெடுப்பார். But in case such people understand their errors and sinful ways and weep bitterly for that and they renounce that, Lord Jesus Christ is able to renew them once again. முதலாவதாக இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். First of all, here we see once enlightened. இரண்டாவதாக பரம ஈவை ருசி பார்த்தும். And second, have tasted of the heavenly gift. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியை பெற்றும். And third, are partakers of the Holy Ghost. நான்காவதாக தேவனுடைய நல் வார்த்தையையும். ஐந்தாவதாக இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். And fourth, have tasted the good word of God. And fifth, the powers of the world to come. இந்த ஐந்து விஷயங்களை மறுதலித்து போனவர்கள். And those who have renounced all these five natures, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த மறுதலிக்கிற வல்லமைதான் அந்திக்கிறிஸ்துவின் வல்லமை. And those who are denying this have the power of Antichrist. அந்திக்கிறிஸ்துவினுடைய பிரதான கிரியை என்ன? What is the main work of Antichrist? அந்த ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் எனக்குள்ளோ உங்களுக்குள்ளோ பிரவேசித்தால், if that spirit enters into a child of God, it might be you or me, அது ஒரு சுபாவத்தை கொண்டு வருகிறது. it brings in a nature. அதான் மறுதலிக்கிற சுபாவம். That is a nature of denying. இந்த மறுதலிக்கிற சுபாவம் தான் that nature of denying, அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் கொண்டு வருகிற சுபாவம். that is a nature brought by the spirit of Antichrist into a child of God. வாசிப்போம். 1 யோவான்ல வாசிக்கும்போது, when we read in 1 John, அங்கே 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, in 1 John chapter 2 verse 22, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. Who is a liar but he that denieth that Jesus is the Christ? He is Antichrist that denieth the Father and the Son. அந்திக்கிறிஸ்து யார்? Who is Antichrist? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன். He that denieth the Father and the Son. அதான் அவன் தான் அந்திக்கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written he is Antichrist. அப்ப அந்திக்கிறிஸ்துவின் மிக முக்கியமான பிரதானமான சுபாவம் மறுதலிக்கிறவன். Therefore the most important and foremost nature of Antichrist is denying. அந்திக்கிறிஸ்து என்றால் அவன் ஒரு மறுதலிக்கிறவன். When we say of Antichrist, he is the one who denies. பிதாவை மறுதலிக்கிறவன். He denies the Father. குமாரனை மறுதலிக்கிறவன். Denies the Son. அவர் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறுதலிக்கிறவன். And also denies the blessings that he has received through him and also the goodness that he has received through him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப மறுதலிக்கும்படியாக செய்கிற வல்லமைதான் இந்த அந்திக்கிறிஸ்துவின் வல்லமை. Therefore the power of Antichrist is the power which makes one to deny. அதைத்தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே சில காரியங்களை அவன் மறுதலிக்க பண்ணுகிறான். And that's what we read in Hebrews chapter 6 where he makes us deny certain things. அப்ப மறுதலிக்கும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை மறுதலிக்கும் போது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன கொண்டும் உங்களை கொண்டும் அவன் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த வைக்கிறான். Therefore when we deny Lord Jesus Christ using you and me, he crucifies Lord Jesus Christ afresh and puts him to shame. இப்ப இந்த சுபாவத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போமானால், if we continue in this nature, ஒன்று மரண பரியந்தம் அல்லது இயேசுவின் ரகசிய வருகை பரியந்தம் இந்த சுபாவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள்
கைவிடப்பட்டு போவார்கள், ரகசிய வரையிலே கைவிடப்பட்டு போவார்கள். The people of God and the workers of God who continue in this nature till the day of their death or till the secret coming of Lord Jesus Christ, certainly they will be left back in the coming of the Lord. முதலாவது இங்கே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, 5 things are told here. முதல் காரியம் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். First point is once enlightened. இந்த ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் என்று சொல்லும்போது, when we say once enlightened, முதலாவது பாவத்திலே கிடக்கிற மரண இருள், பாவ இருள் என இருளின் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. The first, when a man is in sin, he is in darkness of sin, for the scripture says so. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Apostle Peter says that he has brought us from darkness into a marvelous light. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But ye are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people, that ye should shew forth the praises of him who hath called you out of darkness into this marvelous light. அப்ப பாவத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் பாவ இருள்ல அல்லது ஒரு அந்தகாரத்துக்குள்ள மரண இருளில் காணப்பட்டோம். Therefore, before we were saved, every one of us were in the darkness of sin or in the shadow of death. நம்முடைய ஜீவியத்திலே முதலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போது வெளிப்பட்டாரோ அப்போது நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வந்தது. The first time when Lord Jesus Christ was revealed in our life, then came in the light. ஆகவே தான் இயேசுவை குறித்து நாம் படிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. Therefore, about Jesus we read, he is the true light which maketh every man to shine. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. He is the true light which maketh everyone to shine. எங்க வாசிக்கிறோம், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி என்று இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். About Jesus we see that he was the true light which made everyone to shine. அடுத்தபடியாக கொரிந்தியர்ல நாம் வாசிக்கும்போது, next when we read in Corinthians, இருள் உள்ளதான இடங்களிலே in the places of darkness வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்னதான தேவன், the Lord who made the light to shine, எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார், had shined in our hearts. அதாவது இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லுகிறார். He said that the light of Lord Jesus Christ may appear in our hearts. He made to our hearts to shine. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். For God who commanded the light to shine out of darkness hath shined in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. நான் முதலாவது ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டதான அனுபவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். First of all, I am telling you of the experience of once enlightened. நாம் எப்படி ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம்? How were we once enlightened? நாம் இருளிலே காணப்பட்டோம். We were found in darkness. இருளின் அதிகாரத்திலே காணப்பட்டோம். We were found in the power of darkness. அந்த நிலவரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். The Lord delivered us from that state and brought us out. நமக்குள்ளே தேவன் பிரகாசித்தார். The Lord shined in us. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்பட்டார். Jesus was revealed in our life as a true light which maketh every man to shine. அப்ப இயேசுவை அறிந்ததின் மூலமாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக நாம் ஒரு பிரகாசிக்கப்பட்டதான நிலவரத்திலே வந்தோம். Therefore, because we have known Jesus and because we have accepted Jesus, we have come to a state from where we are able to shine. இதான் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டதான அனுபவம். This is the experience of once enlightened.
அப்ப இந்த ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்ட இந்த அனுபவத்தை, therefore this experience of being once enlightened, நாம் என்ன செய்யணும்? அந்த அனுபவத்துல வளர வேண்டும். we have to grow in that experience. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அந்த பிரகாசத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். In other words, we have to retain that brightness. பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We have to keep or preserve that. மறுபடியும் நம்முடைய ஜீவியத்திலே இருள் பிரவேசிக்காத வண்ணம், நம்முடைய இருதயங்கள் அந்தகாரத்துக்குள்ளும் இருளுக்குள்ளும் சென்று விடாத வண்ணம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். We have to be preserved so that once again our life does not go to darkness and we are not found in utter darkness. ஆனால் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி என்ன செய்கிறது? But what does this spirit of Antichrist do? நமக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை எடுத்து போடும்படியாய் அது கிரியை செய்கிறது. It works in a way so that the brightness or shining which is in our life is being taken away. John chapter 1 verse 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. That was the true light which lighteth every man that cometh into the world. அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. That was the true light which lighteth every man that cometh into the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இயேசு வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். Therefore Jesus is able to make any man to shine. அப்படிதான் பல்வேறு நிலவரத்துல காணப்பட்ட விடுதலை கிடைக்குமா என்று நம்பிக்கையற்ற நிலவரத்தில் காணப்பட்ட நம்மில் பலருடைய வாழ்க்கையில அவர் ஒரு பிரகாசத்தை கட்டளையிட்டார். Most of us were in various circumstances without any hope, but Lord Jesus Christ made the light to shine in the lives of everyone. அப்ப இந்த பிரகாசத்தை நாம் மறுதலிக்காத வண்ணம், அந்த பிரகாசத்தின் அனுபவத்தை நாம் மறுதலிக்காத வண்ணம் அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையா இருக்கிறது. Therefore it's the duty or responsibility of every one of us to preserve so that we do not leave off that experience of lightning or shining. உதாரணமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். For example, we've become the children of God. நாம் ஏற்கனவே பிரகாசிக்கப்பட்டோம். We were already enlightened. இயேசு நமக்குள்ளே ஒரு அந்த பிரகாசத்தை கொண்டு வந்தார். Jesus brought that light into us. நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்தார். He shined in our hearts. ஆனா இப்படிப்பட்டதான இந்த பிரகாசத்தை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. But we who are in such a state have chances of losing that light from us. பிரகாசம் நம்முடைய இருதயங்களில் இருந்து இப்ப எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று கொரிந்தியர்ல வாசித்தோம். In Corinthians we read that he shined in our hearts. அப்ப இந்த இருதயத்திலே காணப்படுகிற இந்த பிரகாசம் நம்மை விட்டு நீங்கி நம்முடைய இருதயம் அந்தகாரமாக மறுபடியும் இருளுக்கு திரும்பக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. Therefore the shining in our hearts, there are chances for it to be removed and once again the heart returning to darkness. இதைத்தான் மறுதலிக்கிற வல்லமை. This is the power of denying. இப்ப இந்த அந்திகிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது? What does the power of Antichrist do? நமக்குள்ள காணப்படுகிற நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற பிரகாசத்தை எடுத்து போட்டு மறுபடியும் இருளை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக அந்த வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. That power is striving so that it takes away the shining from our hearts and makes our heart to return once again to darkness. பல்வேறு விதங்கள் அது இருளை கொண்டு வருகிறது. It brings darkness in various ways. பல்வேறு விதங்கள் நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த பிரகாசத்தை, இருதயத்திலே காணப்படுகிற அந்த பிரகாசத்தை நம்ம இருதயத்தை விட்டு அகற்றும்படியாய் அது போராடி கொண்டிருக்கிறது. In various ways we had received the shining in our hearts and it's striving and struggling so that it removes all those shining from our hearts. அதுல ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். Out of that let me tell you one experience. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம். Romans chapter 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Because that when they knew God they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations, and their foolish heart was darkened. இங்க தேவனை அறியாதவர்களை குறித்தல்ல அவர் பேசுவது. Here he speaks not about people who do not know God. தேவனை அறிந்தவர்கள், those who have known God, இயேசுவை அறிந்தவர்கள், those who have known Jesus, இயேசுவினால் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், those who were once enlightened by Jesus. இந்த ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவர்களை அந்த பிரகாசத்தை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி, அவர்கள் இருதயத்திலிருந்து அகற்றி மறுபடியும் அந்த இருளின் அதிகாரமாகி அந்த பிசாசு அந்த அவன் என்ன செய்யறான்,
நமக்குள்ள அந்த இருதயத்துல இருளை கொண்டு வரும்படியாய் போராடுகிறான். Removing the light from us who were once enlightened, this ruler of darkness brings the darkness into our hearts. அப்ப எப்படி கொண்டு வருகிறான் அப்படின்னு சொன்னா அதான் ஒரு காரியம். ரோமர் 1:21 நாம் படிக்கிறோம், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தால் நம்முடைய சிந்தனைகளிலே நாம் வீணராய் மாறி உணர்வில்லாத நம்முடைய இருதயம் இருளடைந்து விடும். How does he bring darkness? That's written in Romans chapter 1 verse 21. After knowing him as God, and when we have not glorified him as God, neither were thankful, and become vain in their imaginations, their foolish heart was darkened. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்முடைய அனுதின ஜீவியத்துல நாம் கொடுக்க வேண்டும். In our everyday life, we have to give the glory due unto God. தேவனை எப்போதும் துதிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We have to always praise the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். David, who lived during the Old Testament times, said, I will bless the Lord at all times, and his praise shall continually be in my mouth. ஒரு பெரிய ராஜாவாய் ஜீவித்தவன் வெறும் வார்த்தையில் அல்ல, ஜீவியத்தில் அதை கைக்கொண்டு ஜீவித்ததாக நாம் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதத்தில் பல்வேறு இடங்களில் அந்த துதிக்கிற அனுபவத்தை குறித்து தன் ஜீவியத்திலிருந்து துதிக்கிற அனுபவம் எப்படி இருந்தது என்பதை அவர் சொல்லுகிறார். He was a very great king of his times. It were not mere words of his mouth, but in his practice he did that. And also in Psalm 119 we read in various places that he had praised the Lord. அதுபோல தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்களை குறித்து கூட சீயோனை குறித்து கூட எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். And about people who dwell in the house of the Lord, it is written, blessed are they that dwell in thy house, they will be still praising thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எப்போதும் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் தேவ ஜனங்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் தேவை. Therefore the people of God and the workers of God need the experience of praising the Lord at all times. எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் தேவை. We need the experience of praising the Lord in all circumstances. அப்படி துதிக்காமல் நாம் இருக்கும்போது, in case we do not praise the Lord, அந்த இருள் நம்முடைய இருதயத்துல அந்த இருள் வந்து விடுகிறது. that darkness comes and sits in our heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், even though we have become children of God and accepted Jesus, உதாரணமாக 10 குஷ்டரோகிகளை குறித்து நாம் பார்க்கும்போது, for example when we read about the 10 lepers, 10 குஷ்டரோகிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சுகத்தை கேட்டு வந்தார்கள். all the 10 lepers came seeking Lord Jesus Christ for their healing. 10 பேரும் குணமாக்கப்பட்டார்கள். all the 10 were healed. ஆனால் கர்த்தரை துதிக்க உணர்வோடு வந்து கர்த்தரிடத்தில் துதிக்கக்கூடிய அனுபவம் ஒரே ஒரு குஷ்டரோகிக்கு தான் இருந்தது. அந்த சுகமாக்கப்பட்ட ஒருத்தனுக்கு தான் இருந்தது. But out of the 10 healed, only one leper had the grateful heart to come back to Jesus and thank and praise him. இப்ப இயேசு சொல்லுகிறார், 10 பேர் குணமாக்கப்பட்டார்கள் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இப்ப தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை அல்லாமல் வேறு யாரும் வரல. Then Jesus said unto him, were there not 10 cleansed, but where are the 9? They are not found that return to give glory to God, save the stranger. இப்ப கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே செய்த எல்லா காரியங்களுக்காக நாம் கர்த்தரை துதித்து பழக வேண்டும். Therefore we have to learn to praise and thank the Lord for all the things that he has done in our life. இப்போ ஒரு உணர்வு நம்முடைய ஜீவியத்தில் இல்லாவிட்டால், நன்றி உணர்வு, நன்றியுள்ள ஒரு உணர்வு இல்லாவிட்டால் நாம் கர்த்தரை துதிக்க மாட்டோம். Therefore if we do not have a grateful heart, we will not praise the Lord. இப்போ நம்ம தேவ சமூகத்துல எழும்பி சாட்சி சொல்றதுல, now if we think or consider about ourselves to God's presence to testify, என்ன அந்த நன்றி உள்ள அனுபவம் போய்விட்டது. for we have lost the grateful heart. இன்றைக்கு மாத கடைசி ஜெபங்கள்ல கூட எழும்பி நம்ம தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறது இல்ல. Nowadays during the month end prayers too, we do not stand up to give God the glory. அப்ப கர்த்தர் செய்த நன்மைகளை தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் துதிப்பதற்கும் ஒரு நன்றி உள்ள உணர்வு, ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இல்லாமல் போகும்போது இந்த பிசாசின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி நம்மை அப்படி மாற்றி விடுகிறது.
Therefore, when we do not have a thankful heart to thank the Lord, or a heart full of understanding to thank the Lord for all the goodness that He has done in our lives, then the spirit of Antichrist sets in. அப்படி மாற்றும்போது In this way, when he changes, அது என்ன செய்கிறது? what does it do? நம்முடைய இருதயத்தை இருள் உள்ளதாக மாற்றி விடுகிறது. அப்படி இருள் உள்ளதா மாறும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். And it fills our hearts with darkness. And if this happens in our life, on the other side, we crucify Lord Jesus Christ afresh and put Him to shame. தேவன் அவரை துதிப்பதையும் அவரை மகிமைப்படுத்துவதையும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். God expects us to thank Him and praise Him. ஏசாயாவில் நாம் படிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். In Isaiah it is written, I have formed this people for me, for they shall shew forth my praise. அப்ப அவருடைய துதியை நாம் சொல்ல வேண்டும். So we have to tell of His goodness and praise Him. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். We have to glorify Him. இந்த ரோமர் 1:21 ரெண்டு அனுபவம். Two experiences in Romans chapter 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், Having known God, they did not glorify Him as God. ஸ்தோத்தரியாமலும் இருந்து Neither were thankful, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். but became vain in their imaginations. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. And the foolish heart was darkened. இதான் அந்த ஆவி செய்யற வேலை. This is the work done by the Spirit. இதான் மறுதலிக்க பண்ணுகிறது. This is making them to deny. அந்த ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்ட நம்மை அது என்ன செய்கிறது? அந்த பிரகாசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த பிரகாசத்துல வளர வேண்டும் என்கிற அனுபவத்தினராக நடக்காம நம்மை மறுதலிக்க வைத்து, அந்த பிரகாசத்தை இருக்கிற பிரகாசத்தை இழக்க வைத்து இருளை கொண்டு வந்து அதன் மூலமாக இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவது. We were once enlightened, but it does not allow us to preserve that enlightened experience and also to grow in that enlightened experience, but makes us to lose those experiences and darkness comes into our lives. Thereby we crucify Lord Jesus Christ afresh and put Him to an open shame. பல்வேறு சந்தர்ப்பத்தில் நமக்கு வியாதிகள் பலவீனங்கள் வர காரணம் என்ன? What is the reason for sicknesses and weaknesses to come in our lives? சில காரியங்களில் நமக்கு தோல்விகள் வர காரணம் என்ன? And what is the reason for facing failures in certain matters in our life? தேவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்துக்காக நாம் அவரை துதிப்பதில்லை. When the Lord has given us good health, we do not praise the Lord for the good health bestowed upon us by the Lord. கர்த்தர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார் என்று தேவ சமூகத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறது இல்ல. We do not come to God's presence to glorify God saying that He has given me good health. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள்ல அதை நாம் பார்க்கிறோம். We read that in Deuteronomy chapter 28 verses 47 and 48. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். Because thou servedest not the Lord thy God with joyfulness and with gladness of heart for the abundance of all things, therefore shalt thou serve thine enemies, which the Lord shall send against thee in hunger and in thirst and in nakedness and in want of all things, and he shall put a yoke of iron upon thy neck until he have destroyed thee. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல காரியங்கள் குறைவுபட காரணம் என்ன? Today, what is the reason for many lackings in the life of many people? இப்போ காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க. இப்போ கடந்த பரீட்சையில் வந்த மார்க்கு இந்த பரீட்சையில் குறைய காரணம் என்ன? சில வேளை குறையும், அது காரணம் என்ன? Some of you study in colleges and some others study in schools, but what is the reason for you to get lower marks than you got in the previous test? நான் முதலாவது எழுத்தின்படியான காரியத்தை சொல்லுகிறேன். First of all, let me tell you of literal things. நீங்கள் அதோடு கூட ஆவிக்குரிய காரியத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். And with that you can compare your spiritual life also, for it fits everything. அப்ப குறைவு காரணம் என்னன்னா, நல்ல மார்க் கொடுத்த போது கர்த்தரை நம்ம என்ன செய்யல, மகிமைப்படுத்தல. The reason for scoring low is that when you were given good marks, you did not glorify God. அடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அவருடைய சமூகத்துல துதிகளை ஏறெடுக்கல. Next, you did not thank the Lord, you did not praise the Lord, you did not offer sacrifice of praise to the Lord. அப்படி நாம் செய்யும்போது when we do that,
சகலமும் குறைவுபடுகிறது. Everything lacks. அதை தான் இங்க வாசிக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. That is a thing that we read here. This is something like a formula. அதாவது சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனாய். Because thou servest not the Lord thy God with joyfulness and with gladness of heart for the abundance of all things. ஆகவே சகலமும் குறைவுபடும். Therefore you shall lack in everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நம்மில் பலரும் பலவீனப்படுவதற்கும் காரணம் அதுதான். That is the reason for most of us to go weak. கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்த போது நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தவில்லை. When the Lord had given us good health, we did not glorify the Lord, neither were we thankful. ஒரு சந்தர்ப்பத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேவனுடைய பக்தன் எந்த ஒரு காரியம் தனக்கு தேவைனாலும் கர்த்தரிடத்தில் ஜெபித்துதான் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வான். I think I've told you already this matter. Let me tell you once again. There was a man of God. Whatever be his need in life, he used to pray unto the Lord and receive that by faith. ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு செருப்பு இல்லாமல் போய்விட்டது. In one instance, he needed a footwear. அப்ப அந்த செருப்புகளுக்காக அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தான். So for the cause of the shoes, he was praying in God's presence. ஏன்னா எந்த காரியத்தையும் மனிதனிடத்துல கேட்டு நேரடியாக கேட்டு வாங்குற பழக்கம் இல்ல. ஜெபிச்சு ஆண்டவர்ட்ட கேட்கும்போது ஆண்டவர் யார் மூலமாவது அவனுடைய தேவைகளை சந்திப்பார். For he never had the habit of asking anything from men. He used to keep on pay for every particular thing, and the Lord will provide that through the aid of someone. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவன் செருப்புக்காக எவ்வளவோ நாட்கள் ஜெபித்தான். In this way, for many days, he was praying for a pair of shoes. செருப்பை தேவன் கொடுப்பதற்கு தாமதமானது. And it was getting delayed for the Lord to provide him one. அப்போது ஒரு முறை இவன் ஆலயத்துக்கு போகும்போது, தேவனை ஆராதிக்கும்படியாக ஆலயத்துக்கு போகும்போது, once when he was on his way to the church to worship the Lord, கால்ல ஒரு கண்ணாடி துண்டு ஒரு முள்ள குத்தி விட்டது. A glass piece had pierced his leg. அப்போது இரத்தம் வெளியேறினது. Then there was blood trickling out. வேதனையில துடித்தான். He was writhing in pain. அப்போது இருதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டான். Out of his heart he was asking it to the Lord. ஆண்டவரே, என்னுடைய சத்துருட்ட போய் நான் கேட்டிருந்தா கூட ஒரு செருப்பு வேணும் கேட்டிருந்தா அவன் வாங்கி கொடுத்திருப்பான் இறக்கப்பட்டு. Lord, had I asked for a pair of slippers from my enemy too, out of compassion he could have got one for me. எதனால விசுவாசத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். And I'm waiting patiently to receive anything by faith, and I'm praying for this matter. எவ்வளவோ நாளா ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். For so long I've been praying. இப்ப செருப்பு கூட வாங்கி தர முடியவில்லையே, நீரெல்லாம் தேவனா? And you are not able to get me a pair of slippers. Are you a God? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி சொன்னாங்க. In an instance, a child of God said like this. அவங்க குடும்பத்துல அவங்களுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வந்தது. There was a problem for a sister in her family. அந்த பிரச்சனை வழியா கடந்து போகும்போது தேவன் இருக்கிறாரா அப்படின்னு நான் யோசித்தேன்னு சொன்னாங்க. And she said when she was going through such a problem, she had just thought in her heart, is there a God? அதுபோல தான் அவன் யோசித்தான் செருப்புக்காக. And this was the way he too thought for a pair of slippers. ஒரு செருப்பு கூட வாங்கி தர முடியல, இவரெல்லாம் தேவனா? He is not able to get me a pair of footwear. Is he a God? ஒரு ஆதங்கத்துல ஒரு கோபத்துல ஆண்டவர்ட்ட அப்படி கேட்டான். In a fit of rage he asked like this to the Lord. இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஒரு தகப்பன்ட்ட உரிமையில கேட்கறது போல, உரிமையில பேசுறது போல அப்படி பேசிட்டான். In other words, we can say out of right or liberty, as speaking to a father, he spoke like that. உடனே ஐயா என்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஐயான்னு ஒரு சத்தம். Immediately he was able to hear a voice saying, sir. அப்ப திரும்பி சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தபோது, when he turned towards the voice, இரண்டு கால்களும் இல்லாம ஒரு மனிதன் பிச்சை கட்டிட்டு இருக்கான். a man was asking alms. He was a paraplegic. இவங்கிட்ட பிச்சை கட்டிட்டு இருக்கான், ரெண்டு காலும் இல்ல. He was a paraplegic. He was asking alms from this man. அப்போ தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார். Then the Lord began to speak with him. உனக்கு நல்ல கால்களை கொடுத்திருக்கிறேன். I have given you good legs. நல்ல கைகளை கொடுத்திருக்கிறேன். I have given you good hands. நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you a good body. அந்த நல்ல கால்களுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லங்கிறதுக்காக நீரெல்லாம் ஒரு தெய்வமான்னு கேட்டுட்ட. You were wanting only a pair of slippers for the good legs, and for that cause you asked me, are you a God? ஏன்னா வாலிப நாட்கள்ல நீங்க படிக்கிற வேலையில காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பழகி உங்களுடைய மைண்ட்ல தேவனே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துரும். For now you are in your youth and in your teens, you will have friendship with the children in this world, your schools and in colleges, and having acquainted with them, you also mind me in such a mind. தேவன் இருக்கிறாரா? Is there a God?
எல்லா கூட்டங்களுக்கும் போணுமா? Should I attend all the meetings? ஏன் வாரத்துல ஒரு கூட்டம் மட்டும் போனா போதாதா? Why not if we go to only attend one meeting a week? அடுத்து தேவன் இருந்தா ஏன் என் குடும்பத்துல இதெல்லாம் நடக்குது? Or if there be a God, why should such calamities happen in my family? இந்தந்த காரியங்கள் ஏன் நடக்காம இருக்குது? Why such and such things are not yet fulfilled? இந்தந்த காரியங்கள் ஏன் கிடைக்காம இருக்குது? Why we are not able to receive such and such things? உலகத்து மனிதர்களுக்கு நல்ல மார்க் கிடைக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல வேலை கிடைக்குது. People in this world score high marks, they've got a good life and also a good future. நான் தேவனை ஆராதிக்க போய் எல்லா கூட்டங்களுக்கும் போய் எல்லா ஜெபத்துக்கும் போய் என்ன பிரயோஜனம்? I go to serve the Lord, I attend all meetings and all the prayers. What's use? பொதுவாக வாலிப நாட்கள்ல இந்த வல்லமை அதிகமா என்ன செய்யும்? கிரியை செய்யும். Generally during the youthful days, these paths work with heavy might. எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்யும். It works within everybody. அப்ப இப்படி கேட்ட உடனே கர்த்தர் வந்து இப்படி பேசினார். உனக்கு நல்ல கால்களை கொடுத்திருக்கிறேன், அந்த கால்ல போறதுக்கு செருப்பு தான் இல்ல. And when he asked like that, the Lord spoke unto him, I have given you good legs, but you do not have only footwear for that. ஆனா செருப்பு போடுறதுக்கு கால்களே இல்லாமல் உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? But there are numerous people in this world without even legs to wear footwear. கால் இருந்தா தானே செருப்பு போட முடியும். Only if you have legs you can wear your footwear. அப்ப செருப்பு போடுவதற்கு கால்களே இல்லாமல் இருக்காங்க. There are people who are not having legs to wear that footwear. சில வசதியான குடும்பங்கள்ல பாருங்க, சில பிறந்திருப்பாங்க. Certain people would have been born in affluent families. அவங்களுக்கு பணம் பொருள் எல்லாமே இருக்கும். They will have money and riches in excess. ஆனா சில வேளை கால்கள் இருக்காது. But at times they may not be having legs. கைகள் இருக்காது. They may not be having the limbs. அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு உன் ஜீவியத்துல நான் கொடுக்காத காரியத்தை நினைச்சு நீ துக்கப்படுறதை விட்டுட்டு நான் கொடுத்திருக்கிற காரியத்துக்காக என்ன துதிக்க ஆரம்பின்னு சொல்லி கொடுத்தாராம். Then the Lord had taught him, stop grieving for the things that I have not given in your life. Instead start to thank the Lord for the things that I have given in your life. அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, அவங்களுக்கு அது இருக்குது எங்களுக்கு இது இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட்டு, வருத்தப்படுறதை விட்டுட்டு, நமக்கு முதல்ல நம்ம கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக, விசேஷமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாய்க்காக, தகப்பனுக்காக. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு நல்ல தகப்பன் இல்லை, நல்ல தாய் இல்லை. And instead of comparing ourselves with others and saying they have such and such things but I do not have those, you must thank the Lord for all the things that the Lord has given you. First of all, for the very good parents that the Lord has given you. When you look at people in the world, many people do not have good fathers or good mothers. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு உலகத்தில் தகப்பன்மார் நல்லா சம்பாதித்தாரும் பிள்ளைகளுடைய அனுதின காரியத்தை, அவங்களுடைய தேவைகளை விசாரித்து சந்திக்க முடியாதபடிக்கு குடிகாரர்களாக குடித்து வெறித்து பல்வேறு விதங்களில் துன்மார்க்கமாக ஜீவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. In the world we can see many fathers, even though they are earning hands full, yet they are not able to look after the needs of the children, for they are drunkards and they are spending everything on their alcoholic beverages and are wicked men in this world. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே தாயே தகப்பனை இழந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. And there are certain children who have been orphaned at a very young age, losing both their parents. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm speaking about the heart of understanding. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட நாம் அந்த பிரகாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We who were once enlightened should preserve that shining in us. கர்த்தர் கொடுத்த தாய்க்காக, தகப்பனுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, கொடுத்த நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்காக, கொடுத்த படிப்புக்காக. ஏன்னா எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலேஜில் சேர முடியாமல் இந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் கம்பெனிலாம் போய் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு ஸ்கூலுக்கு போக வழி இல்லாமல் சின்ன வயசுலேயே போய் வேலையில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. And you have to thank the Lord for the good father, good mother, good siblings that have been given to you, and also for your education. For many people, young children, small children have been employed in match factories and they are going there for the sake of earning. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், when everything is in abundance, உன் தேவனாகிய கர்த்தரை மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவிக்கணுமா. You have to serve the Lord with joyfulness and gladness of heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அனுதின ஜீவியத்தில் நமக்கு ஆகாரம் கிடைக்குது, அந்த ஆகாரத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. Every day we are being fed properly, but we do not thank the Lord for the food. இன்றைக்கும் ஆகாரம் கிடைக்காத அளவுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. Even today many people are starving without food. இன்றைக்கும் தேவ ஊழியர்கள் பலரும் கூட அவங்க ஊழியம் செய்யற இடங்கள்ல ஆகாரத்துக்கு கஷ்டமான இடங்கள்ல கடந்து போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் ஊழியங்கள் இருக்குது. Even today there are ministries where the workers of God are suffering hard without proper food.
அப்ப மன மகிழ்ச்சி சகலமும் பரிபூர்ணமா இருக்குது. For everything is there in abundance, we must be glad. அப்ப கிடைத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரை துதிக்க வேண்டும். Therefore we got to praise the Lord for everything that we receive. தனிப்பட்ட விதத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். Personally we have to be praising the Lord. எனக்கு ஒரு பரிசுத்தவானை தெரியும். I know of a saint. அவர் சமீபத்துல தான் மரித்து போனார். Recently he passed away. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்து மரித்து போனார். He passed away as an assistant pastor. அவருடைய ஜீவியத்துல எத்தனையோ வருஷமாக எனக்கு அவரை தெரியும். Many years I have known him. எப்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பார். All the while he used to be praising the Lord. அவர் வாய் சும்மாவே இருக்காது. His mouth was not at all quiet. இப்போ ஒரு ஆள்கிட்ட பேசினா, when suppose he speaks to a person, இப்ப நான் போய் அவர்கிட்ட பேசினேன்னா, suppose I go to speak to him, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவார். He'll answer my question. பதில் சொல்லிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பார். And after finishing that answer, he'll keep on prompting praise the Lord, praise the Lord and praise the Lord. ஒரு ஆராதனையில உட்கார்ந்தா, if he is seated in a service, இப்ப பாட்டு பாடுற நேரம் முடிஞ்சாச்சு, the song service is over, ஸ்தோத்திரம் பண்ற நேரம் முடிஞ்சாச்சு, and the praising time is over, நான் அந்த சென்டருக்கு கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். I've gone to that center for convention messages. அந்த கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து, right from the time the meeting starts, மெசேஜ் நடந்துட்டு இருக்க வேளையிலும் கூட, even when the message is going on, அந்த பிரசங்கம் பண்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பார். he'll keep on praise the Lord for the person who is preaching. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் நினைக்கிறேன் படுக்கிற நேரம் கூட அவர் துதிச்சிட்டே தான் இருப்பார். I think even while he goes to take rest too, he will be praising the Lord. நான் அடையாறுல இருந்து அவரை வாட்ச் பண்றேன். ட்ரெய்னிங் நாட்கள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். Right from my training in Adyar, I've been watching him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படி நாம் நினைத்தால் எப்போதும் கர்த்தரை துதிக்க முடியும். எந்த வேலை செஞ்சாலும், ஒரு சமையல் பண்ணாலும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே சமையல் பண்ணலாம். ஒரு வாகனத்துல பிரயாணம் பண்ணும்போது நம்ம எப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? வாகனத்துல பிரயாணம் பண்ணும்போது குறுக்க ஒரு கட்ட வண்டி வந்துருச்சு, மாட்டு வண்டி வந்துருச்சு, டிரைவர் சடன் பிரேக் போட்டு அடிக்கிறார், சோத்திர சோத்திர சோத்திரம்பாங்க. வண்டி போய் இடிக்க போற நேரம் வரும்போது, in this way we can keep on praising the Lord all the while. Even while we are cooking, we can praise the Lord. Suppose we are traveling in a two-wheeler or a four-wheeler, do you know the time when we praise the Lord? It's the time when we apply sudden brake because some bullock cart has crossed the road unexpectedly. இன்றைக்கு செய்தித்தாள்ல நேபாளத்துல பூகம்பம். Today in our daily we saw about the earthquake in Nepal. அது சென்னை வரைக்கும் தாக்கி இருக்குது. And the tremors were felt even in Chennai. சென்னையில அது இருந்ததுன்னு போட்டுருக்குது. And there were tremors in Chennai too. எத்தனையோ பேர் நேபாளல மரித்து போனாங்க. Many people died in Nepal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பல்வேறு விதங்கள்ல பாதுகாக்கிறார். Every day in various ways the Lord is preserving and protecting us. அப்ப நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். So we've got to praise the Lord. நீங்க டூ வீலர்ல போறீங்க, போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போலாம். காலேஜுக்கு போகும்போது you're going to colleges in two-wheelers and all through the way you can keep on praising the Lord. அது டூ வீலர்ல போனாலும் சரி, இல்ல பஸ்ல போனாலும் சரி, காலேஜ் பஸ்ல போனாலும் சரி, you might be going in two-wheelers or college buses too. திரும்பி வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரலாம். On your way back too you can praise the Lord. அப்ப கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். Sitting in the classes too you can praise the Lord. நான் விசுவாசியா இருக்கிற நாட்கள்ல வேலை பார்க்கும்போது அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வேலை பார்க்க முடியுமா நான் பயிற்சி செஞ்சு பார்த்து முடிந்தது. When I was a believer and when I was employed, I just tried to find out if it was possible to keep on praising the Lord while I was working, and it was possible. ஏனென்றால் கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். For I will bless the Lord at all times and his praise shall continually be in my mouth. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜீவித்த ஒரு பெரிய ராஜாவுடைய ஜீவியம். This is the life of a great king of the Old Testament period. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு உத்தரவாதங்கள் இருக்கும். See how many responsibilities a king will have. அதன் மத்தியில எப்போதும் 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். And in spite of that he was praising the Lord always. In Psalm 119 it is written, 7 times a day shall I praise thee. 3 நேரம் ஜெபம், 7 நேரம் துதின்னு நினைக்கிறேன். 3 times prayer and praising 7 times. அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிக்கிறேனாம். Morning, evening and night do I praise the Lord. எப்படி இருக்குது வசனம்? அந்தி சந்தி மத்தியான வேளையில. Psalm 55 verse 17. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். Evening and morning and at noon will I pray and cry aloud and he shall hear my voice. பிரேயர் தான இருக்குது. அப்ப ஜெபிக்கிறேன். He prays. மூல பாஷையில ஜெபிக்கிறேன். அது தியானம் பண்ணி முறையிடுவேங்கிறது கரெக்ட் தான். ஜெபிக்கிறேன், மூல பாஷையில ஜெபிக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளை.
Evening, morning and noon I will pray, it is written. Evening, morning, noon. முதல்ல நைட் நீங்க. அப்ப வந்து ஈவினிங், மார்னிங், நூன், மதியானம், அந்தி, சந்தி, மதியான வேளையில ஜெபிக்கிறேன். Evening, morning and noon I will pray. இது 3 நேரம் ஜெபிக்கிறது. Praying thrice. 7 தரம் ஒரு நாள்ல 7 தரம் துதிக்கிறேன். 7 times a day do I praise thee. அவரோட அர்த்தம் என்னன்னா ஸ்தோத்திரம்னு ஒரு தடவை சொல்லிட்டு காலையில ஒரு எழும்பும்போது ஸ்தோத்திரம், எழும்பும்போது சொல்லுவாங்க ஸ்தோத்திரம். அப்புறம் மதியம் சாப்பிடும்போது ஒரு ஸ்தோத்திரம், அப்புறம் சாயங்காலம் ஒரு ஸ்தோத்திரம். இப்படி 7 ஸ்தோத்திரம் இல்ல, துதிக்கிறதுக்காக உட்கார்ந்து மணிக்கணக்கா ஸ்பெண்ட் பண்றது. That doesn't mean praise the Lord once in the morning, praise the Lord once when we eat, and praise the Lord once in the evening, but sitting to praise the Lord 7 times. சங்கீதம் 119 164. Psalm 119 verse 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 times a day do I praise thee because of thy righteous judgments. பாருங்க, புதிய வானத்துக்கு போகக்கூடிய, அது வேலை வெட்டி இல்லாதவங்க இல்ல. இன்னைக்கு நமக்கு வேலை இல்லாவிட்டாலும் கூட, ஒரு வேலையும் இல்லாவிட்டாலும் ஜெபிக்க நேரம் கிடையாது. And David is going to inherit only new heavens, and even then we can say he has got so many responsibilities, not like most of us who do not have any work to do, but yet we fail to pray. தேவ சமூகத்தில் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 times a day do I praise thee. 3 நேரம் ஜெபிக்கிறேன். I pray thrice. அப்ப ஒரு நாள்ல 10 டைம் ஆச்சு. Therefore 10 times a day. அது புதிய வானத்துக்கு போற வேண்டிய ஸ்டாண்டர்ட் அது. That is the standard of a person who is to inherit new heavens. அப்ப நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன? Then what is our standard? லூக்கா 21:36. Luke chapter 21 verse 36. அவருடைய ரகசிய வரிகளை போணுமானா, நீங்க வாலிபர்களா இருந்தாலும், வயதானவங்களா இருந்தாலும், ஊழியர்களா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், புதிய ஆத்மாவா இருந்தாலும், இயேசுவின் ரகசிய வரிகளை போக வேண்டுமானால் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். You might be young or old, a believer or a worker of God or a new soul, but if you want to make it to the secret coming of Lord Jesus Christ, you've got to watch and pray always. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். We must watch and pray always. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப மனுஷ சரீரமா இருக்கனால சில வேளை நைட்ல நம்ம முழித்திருந்தா பகல்ல கொஞ்ச நேரம் தூங்க வேண்டிய சூழ்நிலை வரும். And we are in the body of flesh. At times when we are awake in the night, we might feel like sleeping in the daytime. அப்படி படுத்து தூங்கினாலும் தேவனோடு ஒரு தொடர்புல இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. In this way, if we lie down and sleep, also we've got a life of having a connection with the Lord continuously. சொப்பனத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி பார்க்கலாம். We might be having a dream as though we are kneeling in prayer. ஆவியில நிரம்பலாம். We might get filled in the Spirit. தரிசனங்கள் கிடைக்கலாம். We might have visions. அல்லது சொப்பனத்திலே வெளியேறப்பட்ட சொப்பனங்கள், தெய்வீகமான சொப்பனங்கள் கிடைக்கலாம். We might receive precious dreams and divine dreams. தேவ சத்தம் கேட்கலாம். We can hear the voice of God. அதான் நான் படுத்து நித்திரை பண்ணினேன். That's what it is written, I lay down and slept. வாசிங்க, நான் படுத்து நித்திரை பண்ணினேன். I lay down and slept. உன்னத பாட்டு 5:2. Song of Solomon chapter 5 verse 2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமீர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். I sleep, but my heart waketh. It is the voice of my beloved that knocketh, saying, Open to me, my sister, my love, my dove, my undefiled. For my head is filled with the dew, and my locks with the drops of the night. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாளை எப்போதும் ஜெபிப்பது சாத்தியமா என்று நாம் கேட்க கூடாது. Therefore we shouldn't ask, is it possible to pray always? ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம பழகணும். We have to learn each and every step. இப்போ டிரைவிங் பழக போறீங்க, ஒரு நீச்சல் பழகுறீங்க. Suppose you go to learn driving or swimming. எடுத்த உடனே வண்டி ஓட்டிட முடியாது. All of a sudden you can't drive the vehicle. கொஞ்சம் கொஞ்சமா வருது அந்த அனுபவம். And you get onto that experience gradually. அதுபோல எடுத்த உடனே எப்போதும் ஜெபிக்கிற அளவுக்கு 24 நாளும் ஜெபிக்கிறவங்களா மாற முடியாது. Therefore all of a sudden you cannot become a person who prays all the 24 hours. முதல்ல 1 மணி நேரம் ஜெபிச்சு பழகணும். First learn to pray 1 hour. அடுத்து 2 மணி நேரமா மாறணும். Next it should change to 2 hours. அடுத்து 3 மணி நேரமா மாறணும். Then it should become 3 hours. இப்படியே டயத்தை கூட்டி போணும். Like this you have to increase the time. குறஞ்சு போக கூடாது. It shouldn't get reduced. 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டு இருந்தவங்க 10 நிமிஷம் ஜெபிக்கிற அளவுக்கு வந்துர கூடாது. A person who has been praying for 1 hour shouldn't now come to a stage of praying just 10 minutes. இவையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்?
அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. Why am I telling all these things? When they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations, and their foolish heart was darkened. அப்ப நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால், if we have a heart filled with understanding, நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துக்கு துதித்தாலே போதும். we will keep on praising the Lord. It will be sufficing us if we praise the Lord for the things that he has given us. உதாரணமாக இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. For example, take this body. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் என்று சொல்கிறார். He says, I have been marvelously and fearfully made. இந்த சரீரம் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் படைத்திருக்கிறார். God has created this body marvelously and fearfully. இப்போ உலகத்துல பாருங்க, ஒரு மனிதனுக்கு கிட்னி ஃபெயிலியர் என்று வைத்துக்கொள்ளுங்க. Suppose a man has got kidney malfunction in this world. லட்சக்கணக்கா செலவழிக்கணும். He has to spend by lakhs. அப்ப நமக்கு நல்ல ஆரோக்கியமா இந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயங்களும் அந்த ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கிற வரைக்கும் நமக்கு அதோட விலை தெரியல. When every organ of our body is functioning normally, we will not know the value of it. ஒரு அவயம் நஷ்டப்பட்டு போச்சுன்னா இன்றைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கணும் மருத்துவமனையில போய். If we lose one organ or the function of one organ, we have to spend by lakhs in hospitals. உலகத்து மனிதர் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. People in this world are doing that. நம்முடைய சரீரமே ஒரு பிரமிக்கத்தக்கதான படைப்பு. Our body has been marvelously and fearfully made. நம்ம நல்ல கண்களை கொடுத்தீரே. You have given me good eyes. ஏன்னா பார்வை இல்லாம போயிருது. நல்ல பார்வை உள்ளவங்களுக்கு கூட பார்வை இல்லாமல் போய் விடுகிறது. Many people who had good sight once upon a time also are losing their vision now. அதனால நமக்கு கண்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கண்களுக்காக நம்ம கர்த்தரை துதிச்சது இல்ல. Therefore, when we had good eyesight, we haven't praised the Lord for that. அதேவேளை கண் பார்வை போச்சுன்னா ஜெபிப்போம் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே பார்வையை தாரும், பார்வையை தாரும், பார்வையை தாரும், பார்வையை தாரும். At the same time, after losing our vision, we'll sit and praising, oh Lord, return back my sight to me. கண்கள் நல்லா இருக்கும்போது, பற்கள் நல்லா இருக்கும்போது, கைகள் நல்லா இருக்கும்போது, கால்கள் நல்லா இருக்கும்போது, சகலமும் பரிபூர்ணமா ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம். இது ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா, அப்பா 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 எப்படியாவது சுகமாக்குங்க ஆண்டவரே, அப்புறம் ஜெபாவி வரும். When we have good eyesight, when our teeth are good, when we have very good limbs, we won't praise the Lord. But when we start losing anything, then we'll sit in God's presence and cry out, Abba Father, please return those things to me. நான் இருளடைந்ததான ஒரு வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm speaking of a life which has been darkened. நம்மில் பலருடைய ஜீவியத்தையும் அந்த பிசாசின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி இருதயத்தை இருளடைய பண்ணியிருக்கிறான். The spirit of the devil or the spirit of Antichrist has darkened the hearts of most of us. இருதயத்துல இருளடைந்ததோட வேலை நிக்கல. The work doesn't stop with just darkening the heart. மறுபக்கம் நம்ம என்ன செய்றோம்? நம்முடைய இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். On the other side, we are crucifying our Jesus afresh and putting to him to an open shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Therefore we've got to glorify God. அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், and they have not glorified him as God, ஸ்தோத்திரியாமலும் இருந்து neither were thankful, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், but became vain in their imaginations. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது, and the foolish heart was darkened. அப்ப இப்படிதான் நம்முடைய பிரகாசத்தை மறுதலிக்க வைத்து, அந்த பெற்றுக்கொண்ட பிரகாசத்தை மறுதலிக்க வைத்து நமக்குள்ள இருளை அந்த ஆவி கொண்டு வருகிறது. In this way, that spirit makes us deny the lightning that we were once enlightened with and brings darkness into our heart. இந்த வசனத்தை கேட்டு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? On hearing this verse, what did you think? தாவீதை குறித்து இப்ப கேள்விப்பட்டிருக்கிறீங்க. Now you heard about David. ஒரு நாள்ல 7 தரம் துதிக்கிறேன். 7 times a day do I praise thee. ஆபிரகாம் லிங்கனை குறித்து அமெரிக்க ஜனாதிபதியாய் காணப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் கூட ஒரு விசேஷ ஜெப வீரராய் காணப்பட்டாராம். The former American president Abraham Lincoln was also a special man of prayer. இன்றைக்கும் அமெரிக்காவுல ஆபிரகாம் லிங்கன் முழங்கால்ல நிக்கிற மாதிரி ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. Even today we can see in America a statue where Abraham Lincoln is on his knees. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் ஒரு நாளும் தவற விட்டதில்லையா. He had never skipped even a single dawn praising. தேவ சமூகத்து ஆராதனைய கூட்டங்களை தவற விட்டதில்லையா. He has never failed to attend the meetings and service. இப்படி தனி ஜெபம் பண்ணக்கூடியவராய் இருந்தார். In this way he also had a personal prayer life. அப்ப தேசத்தை தேவ சமூகத்துல ஜெபித்து அவர் நடத்தினாராம். Therefore he administered the land praying in God's presence. இது ஆபிரகாம் லிங்கனை குறித்து அவருடைய சரித்திரம் பேசுகிறது. The history of Abraham Lincoln says so. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாலும் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் கரெக்ட்டா பண்ண முடியும். Therefore even though you be the American president, you can have regular dawn praisings.
எல்லா கூட்டங்களும் நியமிக்கப்பட்ட கூட்டங்களுக்கு போக முடியும். Can attend all the appointed meetings. அவர் போகிற இடத்துல எத்தனை ஆராதனை இருக்கு அத்தனை ஆராதனைக்கு அவர் போயிருக்கிறாராம். And in the place where he went to serve or worship the Lord, he attended all the meetings and service. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is our prayer life? 7 தரம் துதிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சு துதித்தா கூட 7 தரம் தனித்தனியா கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணோம்னா 3.5 மணி நேரம் ஆச்சு. And it is written, we've got to praise the Lord 7 times a day. If we take half an hour for once, then it becomes 3.5 hours. அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சுன்னா அது ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. Evening, morning and noon, if we spend 1 hour for every time to pray, that comes to 3 hours. 6.5 மணி நேரம் ஆச்சு. Totally, it comes to 6.5 hours. இந்த 6.5 மணி நேரம் எனக்கு எங்க இருக்கு நேரம் நீங்க கேட்கலாம். You can ask, how come can I find this 6.5 hours time? சமைக்கும் போது ஜெபிக்கலாம். பாஸ்டர் இயேசுபாத அவர்கள் சொன்னது போல சமையல் பண்ணும்போது துணி துவைக்கும் போது கணம் பொருந்தின பாஸ்டர் இயேசுபாதம் என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் சொல்லி கொடுத்தார், சமையல் பண்ணும்போது ஜெபிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணலாம், துணி துவைக்கும் போது ஜெபிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம், துணி துவைக்கலாம். எல்லா வேலைகளையும் பிரயாணம் பண்ணும்போது எந்த வேலை செய்தாலும் வீட்டை பெருக்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஜெபிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு செய்ய முடியும். There was an honorable saint pastor by name Pastor Isupadam. He used to tell that you can do any work while praying and praising the Lord. When you cook too, you can keep on praising the Lord. When you wash clothes, you can praise the Lord and pray. Similarly, when you clean the house, when you sweep the floor too, you can do those things praying and praising the Lord. சிலர்லாம் காலையில பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போறவங்க 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போறாங்க. Certain children, they travel 1 hour every morning to reach their colleges. வேலைக்கு போறவங்க 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போறாங்க. People who are going to their jobs too travel for 1 hour. திரும்பி வரும்போது 1 மணி நேரம். And on the way back too, they have to travel for 1 hour. அப்ப வேலைக்கு போகிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். We are very careful in things concerning our job. அப்ப இந்த டிராவலிங் நேரத்துல என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு வரலாம். So at the time you travel, you can praise the Lord and also pray. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Somehow I will bless the Lord at all times and his praise shall continually be in my mouth. உங்களுடைய ஜீவியத்துல அப்படிப்பட்ட ஜெப ஜீவியம் இருக்கிறதா? Do you have such a prayer life in your life? ஏன்னா உங்கள பலரும் இப்படி மணிக்கணக்கா பிரயாணம் பண்ணி போறீங்க. இங்க இருந்து காரியாபட்டிக்கு போறாங்க காலேஜுக்கு. For many of you travel every day for hours together. Certain children go to Karyapati from here for college. ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜும் ஒவ்வொரு அவுட்டர்ல இருக்குது. Every engineering college is put up in some outer extension areas. பிரயாணம் பண்ணி போகும்போது கர்த்தரை துதித்து ஜெபித்து என்ன செய்யணும், அப்படியே போகணும். So when you go to college, on the way in your travel, you got to praise the Lord and pray. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப உணர்வில்லாத இந்த பிரகாசிக்கப்பட்ட அனுபவத்தை இருளாக்குறது தான் அந்திகிறிஸ்துவின் ஆவியுடைய வேலை. Therefore the work of the spirit of Antichrist is to darken the once enlightened places. அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்முடைய நடக்கைகள் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நாம் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவோம். Therefore by our walk and deeds we crucify our Lord Jesus Christ afresh and put him to an open shame. அடுத்து எப்படி இருள் உண்டாகிறது? What is the next way by which darkness comes in? இங்கே ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தால் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் இருள் உண்டாகும் என்று படித்தோம். Here we saw that if we glorify not God and if we are not thankful, then darkness will come in. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நீங்க நன்றி உள்ள உணர்வை இழந்தீங்கனாலே இருள் வந்துரும். In other words, we can say, if you lose a grateful heart, darkness will come in. கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்தார் என்று கேட்காதீங்க. Don't ask, what goodness has the Lord done to me? என் குடும்பத்துக்கு என்ன செய்தார்? What has he done to my family? என் கூட படிக்கிறவங்களுக்கு அந்த மார்க் கொடுத்தார், அந்த காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்தார். Children who studied with me scored so much marks and he got them seat in a good college. எனக்கு என்ன கொடுத்தார்? What has he given me? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இருள் வந்துரும். If you think like that, darkness will come in. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். Whatever you have to think of that and praise the Lord. நல்ல தகப்பனை கொடுத்திருக்கிறார். He's given you good father. நல்ல தாயை கொடுத்திருக்கிறார். He has given you a good mother. கூட பிறந்தவங்களை கொடுத்திருக்கிறார். He's given you good siblings. உங்களுக்கு தேவையான வாகனத்தை கொடுத்திருக்கிறார். He's given you the vehicle you need. சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கண் பார்வையை கொடுத்திருக்கிறார். He's given you good health in your body and also good eyesight. சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் நன்றா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. When all the members of the body are healthy and hale, there's no problem for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். So we've got to praise the Lord for all the goodness that is given to us. அதைத்தான் உபாகமத்தில் படித்தோம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில்
மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கணுமா. That's what we read in Deuteronomy. You've got to serve the Lord with joyfulness and gladness of heart when everything is in abundance for you. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையை நமக்கு கொடுத்தாரே. He has given us such a good church. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கொடுத்தாரே. He has given us the fellowship of saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்னைக்கு மின்சாரம் கூட இல்லாம எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. There are so many places where they do not have electricity power too. கரண்டே போகாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. There are so many villages where electricity haven't yet reached. நமக்கு அப்படி இல்ல, எத்தனையோ வசதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். It's not so for us. The Lord has given us so much comforts. எல்லாவற்றுக்கும் நன்றி உள்ள ஒரு உணர்வு நமக்கு தேவை. We need an understanding heart and a grateful heart for all these. இரண்டாவதாக, second, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். and all those who looked unto him were enlightened. இந்த பிரகாசம் எப்படி உண்டாகிறது? How does this enlightening come? நாம் ஏற்கனவே இயேசுவை நோக்கி பார்த்ததனால தான் இந்த பிரகாசம் நமக்குள்ள உண்டாச்சு. Already we have looked unto Jesus, that's why we were enlightened. நாம் ரட்சிக்கப்பட்டபோது இயேசுவை நோக்கி பார்த்தோம். When we were saved, we looked unto Jesus. அந்த இயேசு நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். That Jesus shined in our hearts. நம்முடைய வாழ்க்கையில நம்மை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வெளிப்பட்டார். He was revealed as the true light which shines us in our life. அந்த அனுபவம் போதாது. That experience is not sufficient. அந்த பிரகாசத்திலிருந்து பிரகாசத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டும். We have to go on or pass on from brightness to brightness. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த பிரகாசம் இருளாய் மாறாத வண்ணம் காத்துக்கொள்ள வேண்டும். In other words, we should keep it and preserve it so that this brightness doesn't turn into darkness. இப்ப எழுத்தின்படி பாருங்க, இங்க இத்தனை டியூப் லைட் எரியுது, பிரகாசமா இருக்குது. Literally we can see there are so many tube lights switched on and so there is brightness. திடீர்னு இப்ப கரண்ட் போச்சுன்னு வெச்சுக்கங்களேன். Suppose there is a power outage now. இந்த இடம் முழுது இருண்டு போகும். This whole place will turn dark. இப்ப UPS இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது. Now we've got an inverter. இன்வெர்ட்டர் இருந்தாலும் ஒரு லைட்டர் ரெண்டு லைட்டர் எரியும். We can use it to light on only one or two tube lights. மற்ற இடங்கள்லாம் இருளா இருக்கும். The rest of the place will be dark. அதுபோல தான் நம்முடைய இருதயம். Similarly our hearts. இப்ப பிரகாசமா இருக்கலாம். Now it might be bright. இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரகாசமா இருந்திருக்கலாம். Or it would have shined some 10 years ago. எந்த நேரத்திலும் இந்த ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி இருளை நமக்குள்ள கொண்டு வந்துரும். At any time the spirit of Antichrist may bring darkness into us. அது எந்தெந்த விதங்கள்ல கொண்டு வருகிறது? What are the ways through which it brings in? தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியா விடாமலும் நம்மை பண்ணி, அவரை மறுதலிக்க பண்ணி, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டு நமக்குள்ள இருளை கொண்டு வருகிறது. மறுபக்கத்துல நாம் இப்படி மறுதலிக்கும் போது இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். It does not allow us to glorify God and be thankful to him and makes us to deny Lord Jesus Christ, and thereby darkness comes into us. On the other side, when we deny Jesus, we are crucifying him afresh and putting him to a shame. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்றான் உலகத்து மனுஷன். People in the world say, if somebody has fed you, you have to think them till the end. பொதுவாக ஒருவேளை சாப்பாடு யாராயிலும் கொடுத்தா கூட சிலருடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, சில இடங்கள் அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, சாகுற வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. Generally, if someone gives you a square meal, till the day of the death, you won't forget them. வேதத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதனை படிக்கிறோம். We read of such a person in the scripture too. மேவிபோசேத். It was Mephibosheth. அவன் என்ன சொல்றான் தாவீதின் இடத்துல? What did he say unto David? தாவீது அவனை தவறாய் விளங்கி கொண்டு நியாயம் தீர்த்தபோது, When David misunderstood him and judged accordingly, அப்ப மேவிபோசேத் என்ன சொல்லுகிறான்? what did Mephibosheth say? என் ராஜாவின் இடத்துல முறையிட எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? What right have I to complain to my king? உம்முடைய வீட்டுல வந்து அந்த போஜனத்தை கொடுத்தீர், உம்முடைய பந்தியில எனக்கு உட்கார வைத்து சாப்பாடு போட்டீர், அந்த அர்த்தத்துல சொல்றான். He said that you had made me to sit in thine own table to eat. அப்ப அந்த தாவீது தனக்கு அந்த ஆகாரம் கொடுத்ததை, சாப்பாடு போட்டதை அவன் மறக்காம வச்சிருந்ததுனாலதான் தாவீது அவனை தவறா நடத்தின போது கூட, பிழையாய் விளங்கி கொண்டு தவறாய் நியாயம் தீர்த்த போது கூட தாவீது மேல அவனுக்கு வருத்தம் வரல, வைராக்கியம் வரல. Because he never forgot that David had fed him, keeping him in his table, even though David had later misunderstood him and had dealt hardly or harshly with him, he did not have any grievance against David. இல்லன்னா கோபம் வந்திருக்கணும். Or else he should have lost his temper. மேவிபோசேத்துக்கு தாவீது மேல கோபம் வந்திருக்கலாம். Mephibosheth might have been angry against David. எதிர்த்து பேசியிருக்கலாம். He could have back answered. வழக்காடி இருக்கலாம். He could have disputed. வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். He could have argued. கேள்வி கேட்டிருக்கலாம். He could have questioned. நியாயம் பேசியிருக்கலாம். He could have justified his cause. முறையிட்டு இருக்கலாம். He could have complained. இல்ல கசப்பு வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம். Or he could have given room for bitterness and emulation. இதெல்லாம் ஒண்ணுமே அவனுக்கு வரல. He did nothing of this sort. காரணம் என்ன? What was the reason? அந்த வசனத்தை வாசிங்க. Read that verse. 2 சாமுவேல் 19:28. 2 Samuel chapter
19:28. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். And for all my father's house were but dead men before my lord the king, yet didst thou set thy servant among them that did eat at thine own table. What right therefore have I yet to cry any more unto the king? அந்த சாப்பாடு போட்ட காரியத்தை சாகிற வரைக்கும் மறக்கலாம். Till the day of his death he did not forget that he was fed by David. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்? Why am I telling this? நம்முடைய இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். Our Jesus has shed his blood for us. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, to forgive our sins, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக, to wash us of our sins. நாம் தொங்க வேண்டிய இடத்துல சிலுவையில் அவர் தொங்கி இருக்கிறார் நமக்கு பதிலாக. Instead of us he has hung on the cross instead of us. இதை எப்போதும் நினைத்து பார்க்கணும். We must always remember this. ஒரு நன்றியுள்ள உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். We must have a grateful heart. என் இயேசு எனக்காக மரித்தாரே, oh my Jesus died for me, என் இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கினாரே, my Jesus hung on the cross for me, நான் செய்த பாவத்துக்காக என் இயேசு எனக்கு பதிலாக சிலுவையில் தொங்கினாரே, for the sins I have committed my Jesus hung on the cross instead of me. இந்த நன்றி உணர்வு நமக்குள்ள வருமானா, when we get this grateful heart, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்மை எப்படி நடத்தினாலும் ஆண்டவர் மேல நமக்கு துக்கமோ வருத்தமோ வரவே வராது. in this Christian life, in the spiritual life, whatever way the Lord leads us, we will not have any grudge or grievance against our Lord. அந்த மேவிபோசத்தை போல நம்ம எப்போதும் இருப்போம். We will all be always like that Mephibosheth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. Therefore the hearts without understanding were darkened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. The heart without understanding was darkened. இங்க எத்தனை காரியம் பார்க்கிறோம்? தேவன் என்று மகிமைப்படுத்த வேணும். First we've got to glorify him as God. இரண்டாவது ஸ்தோத்திரிக்க வேணும். Second we've got to be thankful. மூன்றாவது உணர்வுள்ள இருதயம் வேணும். Third we must have an understanding heart. ஏசாயா 27:11. Isaiah chapter 27 verse 11. உணர்வு இல்லாவிட்டா தேவனுடைய கிருபையும் கிடைக்காது, இரக்கமும் கிடைக்காது. If we do not have the understanding, we won't get the grace and the mercy from God. அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். When the boughs thereof are withered, they shall be broken off. The women come and set them on fire, for it is a people of no understanding. Therefore he that made them will not have mercy on them, and he that formed them will shew them no favor. அப்ப உணர்வு இருந்தா தான் கிருபையும் இரக்கமும் கிடைக்கும்னு வாசிக்கிறோம். Here we read, only if we have understanding, you will receive mercy and favor. ஆகவே நமக்கு முதல்ல பாவ உணர்வு தேவை. First of all, we need to have an understanding about sin. நான் ஒரு பாவியா இருந்தேன். I was a sinner. என் ஜீவிதத்தில் இந்த நிலவரம் காணப்பட்டது. Such and such things were found in my life. என் இயேசு என்னை மன்னித்தார். My Jesus forgave me. என் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார். My Jesus shed his blood for me. என் இயேசு எனக்காக மரித்தார். My Jesus died for me. இந்த ஒரு உணர்வு. This understanding. அடுத்து நன்றி உள்ள உணர்வு. Next, a thankful heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படிப்பட்ட உணர்வு இல்லாவிட்டால் இருள் அடைந்து நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவோம். In this way, if we are not having any understanding, then we will be crucifying our Jesus and will be putting him to shame. அடுத்த காரியம் தான் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். And the next point is that they that looked unto him were enlightened. வாசிங்க இந்த வசனத்தை. சங்கீதம் 34:5. Psalm 34 verse 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. நாம் தேவனை அறிந்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நம்முடைய அனுதின ஜீவியத்திலையும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. Therefore, after knowing God, after being saved, in our everyday life, we need the experience of looking unto him. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Understand well. நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஜீவியத்துல பிரகாசம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். To the level you look unto Jesus, to that extent brightness will be formed in your life. நீங்க இயேசுவை தவிர வேற எதை நோக்கி பார்த்தாலும், யாரை நோக்கி பார்த்தாலும் இருள் உண்டாகும். Other than Jesus, when you look unto anything or look unto anyone, only darkness will come in. இன்னைக்கு சபையில் அவங்க ஜீவியம் அப்படி இருக்குது, இவங்க ஜீவியம் இருக்குது, இப்படி இருக்குது, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி மற்றவங்களை பார்க்கறவங்க எல்லாம் பாருங்க அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க.
Today, when we see people in the church who look at the lives of others and give comments saying they are like this and they are like that, we can see in their own lives they will be going into backsliding. தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச ஜெபஜீவியம், கொஞ்ச பிரதிஷ்டை, கொஞ்ச ஆவிக்குரிய அனுபவம் எல்லாவற்றையும் இழந்து போவாங்க. They will be losing all that they have in their life, the little prayer life, the little consecration and the little spirituality in their lives. எந்த அளவுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையும் அல்லது இயேசுவையும் நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தில் பிரகாசம் உண்டாகும். To the level we look unto Jesus and the crucifix, to that level there will be shining or brightness in our lives. ஆனா இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி வேலை என்ன தெரியுமா? But do you know the work of the spirit of Antichrist? இந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான். It will remove away the experience of looking unto Jesus from our lives. அப்போது நமக்குள்ள இருள் உண்டாகும். Then darkness will come into us. மறுபக்கத்தில் நம்ம இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். On the other side we'll be crucifying Lord Jesus afresh and putting him to an open shame. ஒரு உதாரணமா ஒரு சம்பவம் சொல்றேன் வேதத்திலிருந்து. And for example, let me give you an illustration from the scripture. இப்ப இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் சமுத்திரத்தில் நடந்து வந்தார். In an instance Jesus walked on the sea. உடனே பேதுரு சொல்லுகிறார், அதை பார்த்துட்டு எல்லா சீசர்களும் பேசாம இருக்கிறாங்க. பேதுரு சொல்ற, ஆண்டவரே நீரேயானால் நானும் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். And all the other disciples held the peace, but Peter said, Lord, if it be thou, bid me come unto thee on the water. உம்மை போல நானும் சமுத்திரத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுறான். He says, I also should walk on the waters like you. பேதுரு சமுத்திரத்திலே போய் செய்யறதா அவருடைய தொழிலே சமுத்திரத்திலே போய் செய்யறதான் தொழில். Peter's occupation or profession was in the sea. நீங்களும் நானெல்லாம் சமுத்திரத்துல போட்ல எல்லாம் போறதுக்கு பயமா இருக்கும். You and I will be fearing to travel by a boat in the sea. சிலருக்குலாம் ஏறின உடனே வாமிட்டிங் வந்துரும். Certain people will have a sickness. They'll be nauseating when they go to the sea. ஆனா அவங்க போட்ல போய் தொழில் செய்றாங்க. But they had their occupation in boats in the sea. எந்த பயமும் கிடையாது. No fear at all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நல்ல சமுத்திரத்துல ஆழமான இடத்துக்கு போவாங்க. They used to go to the deeper places in the sea. ஆனா பேதுருக்கு இப்படி தொழில் செஞ்சு சமுத்திரத்திலே பழகி இருந்தாலும் சமுத்திரத்தின் மேல நடந்து பழக்கம் இல்ல. Peter had an experience with the sea and he had his occupational profession in the sea, but yet he did not have any experience of walking on the water. அவர் பார்த்து பழகின சமுத்திரம் தான். The sea that he was used to. ஆனா அந்த சமுத்திரத்தின் மேல நடந்து அவருக்கு பழக்கம் இல்ல. But he did not have the experience of walking on the water or the sea. அது அவருக்கு புதுமையா இருந்தது. That was something new to him. இயேசு நடந்து வந்தார். Jesus walked on it. but அவரை போல நடக்க இவர் ஆசைப்பட்டார். So he also desired to walk like Jesus. அப்ப இயேசு வான்னு சொன்னார். So Jesus said, come on. பேதுரு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். So Peter went on and walked on the water. கொஞ்ச தூரம் நடந்தார். He walked for a short distance. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக தொடங்கினார். And later he started to sink. அவரோட ரகசியம் என்ன? What was the secret in that? இயேசுவை நோக்கி பார்த்து நடக்கிற வரைக்கும் அவர் நடந்தார். Until he kept on looking to Jesus, he was able to walk on the waters. இயேசுவை நோக்கி பார்த்து போயிட்டு இருக்கிற வரைக்கும் சமுத்திரத்து மேல நடந்து போயிட்டு இருக்காரு. Until he was having his gaze upon Jesus, he was able to walk on the sea. கொஞ்சம் கொந்தளிக்கிறதான அந்த கடல் அலை, காற்று, அதை இத கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்த உடனே when he was slightly disturbed on seeing the boisterous wind, அந்த சத்தம், இரைச்சலின் சத்தம், and when he was able to hear the roaring of the sea, அத பார்த்த உடனே when he saw that, அப்படியே முழுக தொடங்கினார். he started to sink. நாம இந்த வேதத்துல பார்க்கிறோம். We see that in the scripture. எத்தனாவது அதிகாரம்? மத்தேயு 14ஆம் அதிகாரம். Matthew chapter 14. 26ல இருந்து. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். போதும். அப்ப எதை கண்டு? காற்றை கண்டான். இயேசுவை கண்ட வரைக்கும் போய்கிட்டு இருந்தான். காற்றை கண்டு பார்வை அந்த பக்கம் போன உடனே மூழ்க தொடங்கினான். As long as he was seeing Jesus, he was able to walk on the waters. But when his attention was diverted, when he saw the boisterous wind, he started to sink. இப்ப நம்ம பூமியில நம்ம வாழ்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையும் கூட சமுத்திரத்து மேல் நடக்கிற ஒரு அனுபவம் தான்.
Our life, our Christian life and the spiritual life that we have on this earth also is like walking on the sea. இத நீ இயேசுவை பார்த்து நோக்கி இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து போற வரைக்கும் நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். As long as you go on looking unto Jesus alone, you can go steadily. மறுபக்கம் பிரகாசம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். On the other side, you shall be brightened. இதுல அங்க இங்க உங்களுடைய பார்வையை செலுத்தினால், but if you turn or divert your gaze to something else, உங்களுடைய கவனம் அங்கங்க திரும்புமானால், when your attention is distracted, அது சபையில் உள்ள மனிதர்கள் மேல இருக்கலாம், it might be on people in the church, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பணம் பொருள் ஏதாவது எதன் மேல இருக்கலாம், மற்ற பொருட்கள் மேல இருக்கலாம், it might be on circumstances or money or even material, காற்றை பார்த்தாலும் சரி, or even the wind, எதை பார்த்தாலும் சரி, whatever it might be, மூழ்க தொடங்கிடுவோம், we'll start sinking, இருள் உண்டாகிவிடும், there will be darkness, இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி விடுவோம், then we'll crucify Jesus and put him to shame. ஆகவே நாம் நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் உண்டாகிறது. Therefore when we look unto him, we are being lightened. அப்படித்தான் லாபானுடையத்திலே யாக்கோபு உடன்படிக்கை பண்ணி, Jacob made a covenant with Laban, இன்னின்ன நிறமுள்ள ஆட்டுக்குட்டிகள்லாம் எனக்கு, and such color of goat kids belong to me, இன்னின்ன நிறமுள்ள ஆட்டுக்குட்டிலாம் உனக்கு, and such color goat kids will be for you. அவ தனக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டிகளுடைய நிறத்துக்காக என்ன செய்தான்? What did he do to get kids of the color of his own choice? புன்னை, வாதுமை, அர்மோன் என்று சொல்லக்கூடிய மரக்கிளைகளை, he cut off the branches of poplar, chestnut and hazelnut, அதனுடைய கிளைகளை இடையிடையில் வெண்மை தோன்றும்படியாக பட்டையை உரித்து, he peeled off the branches, ஆடுகள் குட்டி போடுறதுக்கு எதுவாக அந்த கால்வாயில போட்டு வைப்பான், and he used to put it in the channel where the goats came to yield the young ones. அந்த ஆடுகளுடைய கண்களுக்கு எதிரே போட்டு வைப்பான் என்று பார்க்கிறோம். We see that he put it before the sight of those goats and lambs. இந்த ஆடுகள் குட்டி போடும்போது அந்த மரக்கிளைகளை நோக்கி பார்த்து குட்டி போட்டது. And when these goats and sheep proliferated, it looked at the branches and proliferated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்போது என்ன நடந்தது? What happened then? இவனுக்கு தேவையான நிறமுள்ள குட்டிகள் கிடைத்தது. He was able to receive the kids of the color of his choice. அந்த ஆடுகள் மரக்கிளைகளை நோக்கி பார்த்து, when the goats looked unto the branches of the trees, அந்த ஆடுகள் என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒவ்வொருவரும் ஆடுகளாக இருக்கிறோம். when we say of the goat and sheep, spiritually every one of us are like that. யோவான் 10 அதிகாரத்திலே நம்ம ஆடுகளுக்கு ஒப்பாக இயேசு சொல்லுகிறார். In John chapter 10, Jesus compares us to sheep. அந்த கிளை என்பது கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. Rod shows Lord Jesus Christ. அந்த மரக்கிளை இயேசுவை காட்டுகிறது. The branch of the tree shows Jesus. இயேசுவுக்கு கிளை என்கிற நாமம் இருக்கிறது. Jesus has got a name called the branch. அப்ப பட்டை உரிக்கப்பட்டதான என்று சொல்லும்போது கல்வாரி சிலுவையுடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டது. It is written that the rod the barks were peeled off the rods, that shows the body of Lord Jesus Christ was torn on Calvary. அப்ப இடையிடையே வெண்மை தோன்றும்படியாக, so that white could appear in between. அந்த வெண்மை எதை காட்டுது? அந்த சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்ட போது அவருடைய வெண்மையான எலும்புகள், ஒவ்வொரு எலும்பு வெண்மையான எலும்புகள் வெண்மையாய் தெரிந்தது. The white shows that when his body was torn, bones were seen outside, those bones were white in color. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. Read Psalm 22 verse 17. Let me tell all my bones, they look and stare upon me. 22:17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், I may tell all my bones, அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். they look and stare upon me. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். They that looked unto him were lightened. நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? Whom should we look unto? எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்தில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். Let us look unto Jesus who was hanging on the cross with all his bones protruding out. நீங்க பிரச்சனை வழியாய் கடந்து போகும்போது, when you pass through troubles, போராட்டத்தின் வழியாய் கடந்து போகும்போது, when you pass through problems, தோல்விகளின் வழியாய் கடந்து போகும்போது, when you pass through defeats, வியாதியின் வழியாய் கடந்து போகும்போது, when you pass through sickness, பல நஷ்டங்களின் வழியாய் கடந்து போகும்போது, when you pass through various losses, பல அவமானங்களின் வழியாய் கடந்து போகும்போது, when you pass through various shames, பல பரியாசங்களின் வழியாய் கடந்து போகும்போது, when you pass through various scorns, எலும்புகள் எல்லாம் தெரியத்தக்கதாக, அந்த வெண்மையான எலும்புகள் தெரியத்தக்கதாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. Let us look unto Jesus who was hanging on the cross with all his bones which were white were protruding out. அப்படி நம்ம நோக்கி பார்த்தோம்னு சொன்னால்,
If we look like that, எந்த அவமானம், எந்த நிந்தை, எந்த பரியாசம் இந்த வாழ்க்கையில வந்தாலும், whatever shames or reproaches or scorns come in this life, எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும், whatever huge loss we face, எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி நம்ம மேல சுமத்தினாலும், even though great slanderous accusations are leveled against us, நம்ம சோர்ந்து போக மாட்டோம். we will not be discouraged. தேவ சமூகத்தை இழக்க மாட்டோம். We won't lose God's presence. தேவன் என்னை ஏன் இப்படி நடத்துறான்னு கேள்வி கேட்க மாட்டோம். Never will be questioning saying, why did the Lord lead me like this? எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் நம்ம இருக்கிற நிலவரத்திலிருந்து, எந்த நிலவரத்தில் நீ இருக்கிறாயோ அந்த நிலவரத்திலிருந்து எலும்புகளெல்லாம் தெரியக்கூடிய இயேசுவை நோக்கி பார். In whatever path you are being led, from that position or that state, look unto Jesus who was hanging with all his bones protruding out. ரெண்டு காரியம். Two things. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல ஒரு சிறு கூட்டத்தார் அவருடைய எலும்புகளெல்லாம் தெரிய தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். In Psalm 22 verse 17, a small group of people were looking unto Jesus whose bones were staring out. நாம் இயேசுவை நோக்கி பார்த்தால், if we look unto Jesus, இயேசுவை போல மாறுவோம். we will become like Jesus. இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள உருவாகும். The natures of Jesus will be formed in us. அந்த இயேசுவை நோக்கி பார்க்க தவறும்போது, when we fail to look unto that Jesus, இயேசுவை சிலுவையில் அறையக்கூடியவர்களாய் நாம் மாறுவோம். we become people who crucify Jesus. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தின்படி, according to Psalm 22 verse 17, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதத்தில் முதல்ல படித்தோம். earlier in Psalms we read that those who looked unto him were lightened. இந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். which Jesus should we look unto? எலும்புகளெல்லாம் தெரியக்கூடிய விதத்தில், so that all the bones are staring out. அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, that Jesus who was hanging on the cross, அந்த எலும்புகள் வெண்மையான நிறத்தில் தெரிகிறது. those bones were found white. அது மிகவும் பிரகாசமா இருந்திருக்கும். ஏன்னா இயேசுடைய எலும்புகள் அவருடைய மொத்த சரீரம் பிரகாசமா இருந்திருக்கும். those bones were those of Jesus, so it would have been glorious, and the whole body as a whole would have been glorious. அவரிடத்துல இருள் இல்ல, எவ்வளவேன இருள் இல்ல. there weren't any darkness in him at all. இப்போ நீங்க அந்த வசனத்தை ஆதியாகமத்துல படிச்சீங்கன்னா இடையிடையே வெண்மை தோன்றும்படி, in Genesis we read that verse, white did appear. அந்த பட்டையை உரிக்கிறான் வெண்மை தோன்றும்படி. they peel the rod so that the white could appear. அந்த கிளைதான் இயேசு. that branch is Jesus. அப்ப வெண்மை தோன்றும்படி பட்டை உரிக்கப்பட்டதுங்கிறது அவருடைய மாம்சம் எல்லாம் கிழிக்கப்பட்டு எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். that rod had been piled so that white could appear, that is Jesus with his flesh torn out, who was hanging on the cross, so that his bones were staring out. ஆதியாகமம் 30:37. Genesis chapter 30 verse 37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, and Jacob took him rods of green poplar and of hazel and in chestnut tree, and pulled white streaks in them, and made the white appear which was in the rods. நல்ல கவனிங்க. இந்த ஆடுகள் அந்த மரக்கிளைகளை நோக்கி பார்த்து குட்டி போட்டபோது அந்த நிறம் அப்படியே அந்த குட்டிகளுக்கு வந்தது. listen carefully. when the flocks, when they were yielding, they looked unto the rods which were pulled, the same color was found in the kids. அங்க கிளை என்பது இயேசுவை காட்டுகிறது. that branch shows Jesus. பட்டை உரிக்கப்பட்டதுங்கிறது அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதை காட்டுகிறது. it is written that it was pulled, that is his body was torn. இடையிடையே வெண்மை தோன்றும்படி என்பது ஒவ்வொரு எலும்பு, ஒரு எலும்புக்கு மற்ற எலும்புக்கு கேப் இருக்குது. அப்ப ஒவ்வொரு எலும்பு வெண்மையாக தெரிகிறது. white did appear here and there, that there was a gap between the bones, and the white bones were appearing outside. அதான் 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல அந்த எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். and that's why it's written in Psalm 22 verse 17, we've got to look unto Jesus whose bones were staring out. அப்படி நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, in this way if you look unto him, எந்த சோதனையிலும், in whatever trial, எந்த அவமானத்திலும், whatever be the shame, எந்த நிந்தையிலும், whatever be the reproach, எப்பேற்பட்ட மனிதர்களோடும், in any type of people, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், in any situation, நமக்கு ஜீவிக்க முடியும் பிரகாசமாக. we can live being enlightened. அவருடைய சுபாவம் நமக்குள்ள உருவாகும். his virtues will be formed in us. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள உருவாகும். the nature of Christ will be formed in us. ஆனா அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கும்போது, but when we do not look unto him, நம்முடைய பார்வை வேற எங்கேயாவது திரும்புமானால், when our gaze is being diverted, வேற யாரையாவது நோக்கி பார்த்தால், if you look at something else, இருள் உண்டாகும். darkness will set in. இருள் உண்டாகும். there will be darkness. அடுத்து நாம் என்ன செய்வோம்? what will we do next? நமக்குள்ள வந்த அந்த இருள் என்னையும் உங்களையும் கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த வைப்பான்.
that darkness which has formed in us, that darkness will make you and me to crucify our Jesus and put him to an open shame. தேவனை மறுதலித்து விடுவோம். We will deny God. கிறிஸ்துவை மறுதலித்து விடுவோம். We will deny Christ. ஏனா 1 யோவான் 2:22ல படித்தோம், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. For in 1 John chapter 2 verse 22 we saw that Antichrist is the person who denies the Father and the Son. அதோட அர்த்தம் பிதாவுடைய சுபாவத்தையும் குமாரனுடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்தாமல் அந்த சுபாவத்தை மறுதலித்து பிசாசின் சுபாவத்தை, ஜென்ம சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துவோம். That is the nature of the Father and the nature of the Son, which we have to reveal. If we fail to reveal that, and if we reveal the nature of the devil, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், being once enlightened, அதை மறுதலித்து போனவர்கள், those who have denied that, அந்த பிரகாசத்தை பாதுகாத்துக் கொள்ளாதவர்கள், those who have not preserved that enlightening, இருளுக்கு இடம் கொடுத்தவர்கள், those who have given room to darkness, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். they are crucifying Lord Jesus Christ afresh and putting him to an open shame. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. Today our life is like that. ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன், 7 times a day do I praise thee, 3 நேரம் ஜெபிக்கிறேன். I pray thrice. ஒரு பெரிய ராஜாவின் அறிக்கை. This is a confession of a very great king. புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனுடைய அறிக்கை. This is the confession of a man who is going to inherit new heaven. அவனோடு ஒப்பிடும்போது அந்த அனுபவத்திலே குறைவுள்ள அனுபவம். When I compare myself with him, I've got many things lack in me. அவனை போல தைரியமாய் சொல்ல முடியாது. I am not able to boldly say like him. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். I will bless the Lord at all times. எக்காலம்ங்கறத நீங்க ஒவ்வொரு சங்கீதம் பிராக்கெட்ல படிச்சு பார்க்கணும். And you have to read all those things that are written in brackets in each psalm. வீட்ல போய் படித்து பாருங்க. Go home and read that. சங்கீதத்தை மட்டும் படிச்சிருப்பீங்க, மேல உள்ள பிராக்கெட்ல உள்ளத படிச்சு பாருங்க. You would have read the psalms, but now you must read also things written in the brackets. வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தரை துதித்து பாடுகிறான். When he was in the wilderness, he was praising the Lord. அப்சலோமால் துரத்தப்பட்டபோது கர்த்தரை துதித்து பாடுகிறான். When he was being driven out by Absalom, he was praising the Lord. சில மனிதர்கள் காட்டி கொடுத்தபோது கர்த்தரை துதித்து பாடுகிறான். When certain people had betrayed him, he was praising the Lord. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், in every circumstance, சிலர் காட்டி கொடுத்தபோது கர்த்தரை துதிக்கிறான். when certain people had betrayed him, he praised the Lord. சவுல் பிடிக்கத்தக்கதாக வளைந்து கொண்டபோது கர்த்தரை துதிக்கிறான். When Saul had compassed him to take hold of him, he praised the Lord. அதான் பாவத்தில் விழுந்து போனபோது கர்த்தரை துதிக்கிறான். That's why when he fell in sin also he praised the Lord. எந்த நிலவரத்தில் இருந்தாலும், in whatever situation he was, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். I will bless the Lord at all times. நல்லது நடக்கும்போது மாத்திரமல்ல, not only when good things happen, ஆசீர்வாதம் கிடைக்கும்போது மாத்திரமல்ல, not only when blessings come his way, எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். I will bless the Lord at all times. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். His praise shall continually be in my mouth. அந்த அனுபவம் எனக்குள்ள இல்ல. உங்க நிலவரத்தை குறித்து நீங்க சொல்லிக்கங்க. I do not have such experiences. You can say of your state. தேவ சமூகத்தினுடைய நிலவரத்தை அறிக்கையிடுவோம். Let us confess our state in God's presence. அப்படியானால் நம்முடைய பிரகாசத்தை நாம் மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். If that be so, we are denying his brightness. இருளுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். We have given room for darkness. அடுத்து உணர்வுள்ள இருதயம், நன்றி உள்ள உணர்வு. Next, understanding heart, that is a thankful heart. கர்த்தர் கொடுத்த சரீரத்துக்காக, for the body that the Lord has given, ஒரு ஆரோக்கியத்துக்காக, for the health, அனுதினமாக போசித்து தங்க இடம் கொடுத்து வழி நடத்துகிறார். He feeds us daily and he gives us place to take shelter and also leads us. ஆவிக்குரிய பிரகாரமாக, பூமிக்குரிய பிரகாரமாக சகல தேவைகளை சந்திக்கிறார். He meets all our spiritual and material needs. ஆனால் அதற்கு ஏற்ற துதியை நாம் கர்த்தருக்கு செலுத்துறது இல்ல. But we fail to give the glory due unto him. அப்படியானால் மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். If that be so, we are denying him. அடுத்து அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். Next, the experience of looking unto him. எல்லா சந்தர்ப்பத்திலும், in all circumstances, எந்த சோதனையிலும், in any trial, எந்த அவமானத்திலும், in any shame, எந்த போராட்டத்திலும், in any struggle, எந்த உபத்திரவத்திலும், in any problem, எப்படிப்பட்ட அபாண்டமான பழிகள் நம்ம மேல் சுமத்தப்பட்டாலும், even though false accusations are leveled against us, எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும், even though we face எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், even though we face failures, என்ன சம்பவித்தாலும், whatever happens, எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, when we look unto Jesus whose bones were staring out, அந்த எலும்புகளில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. a power proceeds from those bones. இதோ இப்போதே வருகிறது. Behold, right now it's coming. ஒளியின் வேகத்தை பார்க்கலாம், at the speed of light, மின்னலின் வேகத்தை பார்க்கலாம், more than the speed of lightning. ஒரு பெரிதான வேகத்தோடு அந்த வல்லமை வருகிறது. With a greater speed, that power is approaching us. அது அவரை போல நம்மை மாற்றுகிறது. It changes us like him. அவருடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு கொடுக்கிறது. It gives us his divine nature. அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க அனுதின ஜீவியத்தில் தவறும்போது,
In our everyday life, if we fail to look unto that Jesus, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்காவிட்டால், every day if we do not look unto him, நிச்சயமாக இருள் சம்பவிக்கும். surely there be darkness. நிச்சயமாக நாம் இயேசுவை நம்முடைய சுபாவத்தின் மூலமாக, கிரியைகளின் மூலமாக மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவோம். Surely by our deeds and by our natures we will be denying our Jesus and crucifying him once again and putting him to shame. இப்படித்தான் அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி, ரோம சாம்ராஜ்யத்தின் ஆவி அநேக தேவனுடைய பிள்ளைகளை இப்படி மாற்றி பிரகாசத்தை மறுதலிக்க வைத்து அவர்களை ரகசியவர்களை கைவிடப்படுவதற்கு எதுவாக வழி நடத்தி ஸ்திரீயாக விழுந்து போன சபையாக மாற்றி விடுகிறது. The spirit of Antichrist and the spirit of the Roman Empire changes so many people like this and makes them to deny God and makes them to get darkness in their lives and make them to follow Antichrist and makes them a woman. அந்த ஸ்திரீயின் ரகசியத்தை கர்த்தர் இன்றைக்கு கிருபையாக நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Graciously the Lord is revealing unto us the mystery of that woman. நம்மில் ஒருவரும் அந்த ஸ்திரீயாக மாறக்கூடாது. None of us should become that woman. எப்படியாயிலும் இயேசுவின் ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Somehow we should be caught up in the secret coming of Jesus. அந்த ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொள்வோமாக. Let us keep or preserve the experience of being once enlightened. ஒரு 2 நிமிடம் முழங்கால் படி இந்த ஜெபம் பண்ணுங்க. Those who can please come upon knees for 2 minutes and pray. ஆண்டவரே, நான் உம்மை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினது போதும். Lord, is enough of me crucifying you afresh and putting you to an open shame. உம்மை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவதற்கு வேற யாரையாவது தெரிந்தெடுத்துக்கொள்ளும். Lord, choose someone else to crucify you afresh and put you to an open shame. தயவு செய்து ஏன் மூலமாக என்ன கொண்டு உம்மை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற அனுபவம் வேண்டாம். Please by me, using me, do not crucify yourself and put you to an open shame. என்னுடைய இயேசுவை நான் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த வேண்டாம். I should not crucify my Jesus and put him to an open shame. என்னுடைய பேச்சின் மூலமாக, by my talk, என்னுடைய பார்வையின் மூலமாக, by my sight, என்னுடைய கேட்கிற காரியங்களின் மூலமாக, by the things I hear, அந்த கேள்வியின் மூலமாக, by listening, என்னுடைய கிரியையின் மூலமாக, by my deeds, என்னுடைய எண்ணங்களின் மூலமாக, by my thoughts, என்னுடைய இயேசுவை நான் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த கூடாது. I should not crucify my Jesus and put him to shame. உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace to glorify you. உம்மை எப்போது துதிக்க எனக்கு கிருபை தாரும். Give me grace to praise you always. ஒரு உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாரும். Give me an understanding heart. உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை தாரும் ஐயா. Oh Master, give me an experience of looking unto you. இந்த வாழ்க்கையில வேற யாரையும் நான் நோக்கி பார்க்க கூடாது. In this life I should not look unto anyone else. சபையில் உள்ள யாரையும் நோக்கி பார்க்க கூடாது. I shouldn't look at anyone in the church. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க. So that I look unto you alone. எனக்காக அந்த பட்டை உரிக்கப்பட்டு மாம்சமெல்லாம் கிழிக்கப்பட்டு, for me whose rods were peeled, whose flesh was torn, எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்துல, so that the bones are staring out, அந்த வெண்மையான எலும்புகள் தெரியக்கூடிய விதத்துல, so those white bones are staring out. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நான் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நோக்கி பார்க்கட்டும். Let me look unto Jesus who was hanging on the Calvary every day, not in that every day but every minute. கடைசியாக 2 கொரிந்தியரிலே பவுல் சொல்வது போல, finally as St. Paul says in 2 Corinthians, கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, so that the life of Lord Jesus Christ be found in our body. இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறோம். We always carry in our body the death of Jesus. 2 கொரிந்தியரிலே நாம் படிக்கிறோம், இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறோம். In 2 Corinthians we read that we always carry in our body the death of Jesus. 4 அதிகாரம் chapter 4 10 வசனம், verse 10. Always bearing about in the body the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். Always bearing about. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு பிரியமானவர்களே. Dearly beloved, there is a life like this. அருமையானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Dearly beloved, there is a life like this. ஆனா இன்றைக்கு எனக்குள்ளே உங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்ல. But today you and I do not have such a life. எப்பயாவது இயேசுவின் மரணத்தை பத்தி யோசிக்கிறோம். Occasionally we think about the death of Jesus. என்னைக்காவது யோசிக்கிறோம். Someday we think of it. என்னைக்காவது அறிக்கை எடுக்கிறோம். Occasionally we confess. இல்ல. Not so. எப்போதும் always இயேசுவின் மரணத்தை சுமக்கக்கூடியவர்களாக, so that we bear the dying of Lord Jesus. எங்க போனாலும், wherever we go, காலேஜுக்கு போனாலும், might be to college, ஸ்கூலுக்கு போனாலும், or might be to school, வேலைக்கு போனாலும், or you make to go to எங்க போனாலும், wherever you go, இயேசுவின் மரணத்தை சுமந்துக்கிட்டே போணும். you always have to bear the death of Jesus. அப்போது நாம் இயேசுவை போல மாறலாம்.
then we will become like Jesus. அப்போது அந்தி கிறிஸ்துவை மேற்கொள்ளலாம், பிசாசை மேற்கொள்ளலாம். Then we can overcome Antichrist and the devil. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். And we can be caught up in the secret coming of Jesus. ஆகவே அவரை நோக்கி பார்த்து அவரை போல மாற கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. Therefore let the Lord help every one of us to look unto him and become like him. நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பினே. நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பினே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பினே. நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பினே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. 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 பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே.